இதயம் நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆர்ஜே சோபனா. இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இது அருள்மொழி மணவாளனின் இறைவி. இறைவி அத்தியாயம் 6. காளிதாஸ் கும்பல் அவ்விடம் விட்டு வெளியே சென்றதும் தலையை பிடித்து அமர்ந்த துருவேந்திரன் யோசிக்க ஆரம்பித்தான். தலைவலி வர சூடான ஒரு காஃபி சொல்லிவிட்டு கைகளை விரித்து சோஃபாவில் வைத்து தலை சாய்த்து கண்களை மூடி அமர்ந்தான். காஃபி குடித்து முடித்துவிட்டு போனில் யாரையோ அழைத்து நான் சொல்லும் ஊரில் சில பெயர்களை சொல்லி அவர்களை பற்றியும் நக்ஷத்ரா பற்றியும் நாளை காலைக்குள் எனக்கு உண்மையான செய்தி வர வேண்டும் என்றான். அந்த உண்மையில் இருந்த அழுத்தமே கூறியது அவனின் அவசரம் மற்றும் அவசியத்தை. பிறகு தன்னை சற்று நிதானப்படுத்தி கொண்டு நக்ஷத்ரா இருந்த அறை நோக்கி நடந்தான் துருவேந்திரன். அங்கு பனியில் நனைந்த குருவி போல் பயத்தில் நடுங்கிக் கொண்டு நகம் கடித்து அமர்ந்திருந்த நக்ஷத்ராவை பார்க்க அவளை கட்டி அணைத்து ஆறுதல் சொல்ல துடித்த தன் மனதை கண்டித்து கொண்டு, சாப்பாடு இப்போ வந்துடும், நகத்தை யாரும் சாப்பிட வேண்டாம் என்று கூறியவாறே எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். திடீரென்று கேட்ட துருவேந்திரனின் குரலில் அதிர்ந்து எழ முயன்று தோற்று போய் தொப்பென்று மீண்டும் சோஃபாவில் விழுந்தாள் நக்ஷத்ரா. அவளின் செய்கையில் தோன்றிய சிரிப்பை உதட்டினுள் அடக்கி ஏன் என்று கையில் செய்கை செய்து உட்கார் என்றான் அமைதியான குரலில். அவள் தயங்கி உட்காரவும் உணவு வரவும் சரியாக இருந்தது. அதன் பிறகு துருவேந்திரன் அமைதியாக உணவு உண்டான். நக்ஷத்ராவோ உணவில் விரல்களால் கோலம் போட்டுக்கொண்டே இருந்தாள். என்று தொண்டையை செருமி, சாப்பாட்டில் விளையாடாம சாப்பிடு என்றான் சிறிது அதட்டலாக. ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தாள். கை கழுவி விட்டு அவள் அருகில் அமர்ந்த துருவேந்திரன், சொல்லு நக்ஷத்ரா, வந்தவங்க யாரு? உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? துருவேந்திரனின் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று கைகளை பிசைந்து கொண்டு இருந்தாள் நக்ஷத்ரா. சொல்லு என்று மிரட்டும் துருவேந்திரனின் குரலில் மிரண்டு அவனை பார்த்து, அது என்று அவளுக்கும் காளிதாசுக்கும் என்ன சம்பந்தம் என்று கூறத் தொடங்கினாள் நக்ஷத்ரா. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, 2 அண்ணன், தங்கன்னு எல்லாரும் மொத்த குடும்பமா சந்தோஷமா இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் அப்பா செத்து போயிட்டாங்க. அம்மாவால தான் செத்துட்டாங்கன்னு சொல்லி அம்மாவை எல்லாரும் திட்டினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் பழைய சோறு தான் தருவாங்க. நான் ஸ்கூலில் மத்தியானம் சூடாக சாப்பிட்டுக்குவேன். ஆனால் அம்மா தான் பாவம், 3 வேளையும் பழசு தான் சாப்பிடுவாங்க என்று தேம்பியபடி உதடு அழுகையை அடக்க துடிக்க கண்களில் இருந்து கன்னத்தில் வடியும் கண்ணீரை புறங்கையால் துடைத்து கொண்டு குழந்தை போல் பேசுபவளை பார்த்து துருவேந்திரனின் கண்களும் கலங்கியது. தன்னையும் அறியாமல் அவளை தன் மார்பில் சாய்த்து முதுகை தடவி கொடுத்தான் துருவேந்திரன். தன் தாயிடம் ஒற்றிக்கொள்வது போல் அவனுள் புதைந்து ஆறுதல் தேடினாள் நக்ஷத்ரா. அப்புறம் ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவோட சத்தம் கேட்டு எந்திரிச்சிட்டேன். அப்போ இந்த தாஸ் மாமா என் அம்மாவோட முடியை ஒரு கையால் பிடிச்சு அடிச்சிட்டு இருந்தாரு. நான் ஓடி போய் எங்கள் அம்மாவை காப்பாற்ற போனேன். என்னை பிடிச்சு வேகமாக தள்ளிட்டாரு. நான் பறந்து போய் அம்மை மேலே மோதி விழுந்துட்டேன். ஐயோன்னு எங்கள் அம்மா என்னை கத்தி தூக்க வந்தாங்க. அப்போ இந்த தாஸ் மாமா ஒரே மிதி எங்கள் அம்மாவை மிதிச்சிட்டாங்க. அம்மாவும் என் பக்கத்துலேயே விழுந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியல, ரொம்ப இருட்டாக இருந்தது. நான் அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் எல்லாரும் அம்மாவை திட்டிகிட்டே இருந்தாங்க. அம்மா இல்லை, தாஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என் பெரியம்மா என் தம்பியை பற்றி எதுவும் பேசாத அப்படின்னு அம்மாவை அடித்தாங்க. அப்புறம் தாஸ் மாமா அடிக்கடி வீட்டுக்கு வருவார். வரும்போது எல்லாம் அம்மாவை அடிப்பார். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சடங்காயிட்டேன். இனிமேல் நீ ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு பெரியம்மா சொல்லிட்டாங்க.
ஆனால் எங்கள் அம்மா எல்லா வேலையும் நான் செய்கிறேன், தயவு செஞ்சு என் புள்ள படிக்கட்டும் அப்படின்னு அழுதாங்க. அதனால் என்னை ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. நான், அண்ணன், தாஸ் மாமா பையன் எல்லோரும் விளையாடுவோம். அப்போ மாமாவும் வருவார். அப்போ என்னை இங்கெல்லாம் தொடுவார் என்று தன் உடலை குறுக்கி கொண்டாள். அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா அழுதாங்க. அப்புறம் நீ ஏன் கூடவே இரு, எங்கேயும் போகாதன்னு சொல்லி அவங்க பக்கத்துலேயே எப்போதும் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் 10வது பரீட்சை அப்போ தாஸ் மாமா அத்தை இறந்துட்டாங்க. அப்போது அவங்க பையன் 7வது படிச்சுட்டு இருந்தான். ரொம்ப அழுதான். நான் தான் அழாதன்னு சமாதானப்படுத்தினேன். அப்புறம் 1 மாதம் கழித்து எனக்கும் தாஸ் மாமாவுக்கும் கல்யாணம்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் எனக்கு கல்யாணம் வேணாம், நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் தாஸ் மாமா பையனை காட்டி, பாரு அவனுக்கு அம்மா இல்லை, நீ தான் அம்மாவாக இருந்து அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களே சொல்லுங்கள் சார், அவனுக்கு எப்படி நான் அம்மாவாக இருக்க முடியும்? நான் ஆதினி மாதிரி குட்டி பாப்பாவுக்கு தானே அம்மாவாக இருக்க முடியும் என்று குழந்தை போல் கேட்கும் நக்ஷத்ராவை வியந்து அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் துருவேந்திரன். பதில் கூறாமல் தன்னையே பார்த்து கொண்டிருந்தவனை உலுக்கி, சொல்லுங்க சார் என்றாள் நக்ஷத்ரா. அவளின் செயலில் தானாகவே அவன் தலை ஆமாம் என்று ஆடியது. அதனால்தான் அம்மாவுக்கும் பிடிக்கல. அதனால யாருக்கும் தெரியாம ஒரு நாள் நைட்டு எங்க அம்மா என்னை கூட்டிட்டு அந்த ஊரை விட்டே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செங்கல்பட்டு பக்கம் ஒரு ஊர்ல இருந்தோம். அதுக்கப்புறம் இவரை இன்னைக்கு தான் பார்க்குறேன் என்றாள் நக்ஷத்ரா. அங்கே போன பிறகு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணீங்க, எங்கே தங்கியிருந்தீங்க என்று கேட்ட பிறகுதான் உணர்ந்தான் அவளை அணைத்தது போல் அமர்ந்திருப்பதை. அந்த நெருக்கம் அவனுள் ஏதோ செய்ய சட்டென்று அவளை விலக்கி, சரி நேரம் ஆயிட்டு, நீ தூங்கு, நாளைக்கு காலையில் பேசலாம் என்று எழ முயற்சித்தான். இல்லை எனக்கு தூக்கம் வரல, நான் சொல்கிறேன் என்று கூறி சொல்வதை தொடர்ந்தாள். நாங்கள் நைட்டு ஒரு கோயிலில் தங்கியிருந்தோம். அப்புறம் காலையில் எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தாங்க. அந்த வீட்டில் தான் தங்கியிருந்தோம். அம்மா கல்யாண மண்டபத்தில் சமையல் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. என்னை ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. நான் +2 வரைக்கும் படித்தேன். போதும் போதும் போதும், டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு மார்னிங் கிளைண்ட் சீக்கிரம் வந்துடுவாங்க. சும்மா கதை பேசாமல் வந்த வேலையை கொஞ்சம் பார்ப்போம் என்று கடுமையாக பேசிவிட்டு, நீ இந்த கட்டில் படுத்துக்கோ, இது பாத்ரூம், கட்டில் பக்கம் இருந்த கதவை காட்டி, இது என்னோட ரூம், எதுவும் வேணும்னா இந்த கதவை தட்டு, எக்காரணம் கொண்டும் மெயின் டோரை காண்பித்து, இந்த கதவை திறக்காத, சரியா, குட் நைட் என்று அவசரமாக கூறி தன் அறைக்குள் நுழைந்தான் துருவேந்திரன். முழுசையும் இன்னைக்கே கேட்டிருக்கலாமோ என்று அவன் வேகமாக சாத்திய கதவு நினைத்து கொண்டது. கேட்டிருந்திருக்கலாமோ? தொடரும்.